எந்த தலைவரை பற்றி நான் அப்படி சொல்லக்கூடாதுன்றேன். பெரியாரை பற்றியோ அண்ணாவை பற்றியோ, ஏன் கலைஞரை பற்றி கூட இறந்துட்டாங்க, எம்ஜிஆரை பற்றியோ ஜெயலலிதா பற்றியோ. கொள்கை விமர்சனம் வேறன்றீங்க. மறைந்த தலைவர்களை பற்றி பேசும்போது அவங்களுடைய கொள்கைகளை விமர்சிங்க. அதுவும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன ஒரு மாபெரும் தலைவனை, அவர் செஞ்ச சாதனைகளையும் அவருடைய தியாகங்களையும் நினைவு கூர்ந்தா கல்விக்கண் திறந்த காமராஜர் தண்ணி வரும். அவர் சாதிச்சதை விட திமுகவோ அவருடைய ஆட்சி, அது திமுகவோ அவங்களுடைய ஆட்சியோ பெருசாக எதையும் சாதிக்கலை. அடித்தளம் காமராஜ். இதில் விமர்சனம் இருக்கலாம் உங்களுக்கு, நீங்கள் இதை டிபேட் பண்ணலாம், இல்லை அவரை விட நாங்கள் சாதிச்சிட்டோன்னு, அது ஓகே. ஆனால் அவர் ஏசி போட்டதெல்லாம் தூங்க மாட்டார். கருணாநிதி தான் ஏசி போட்டுக்கிட்டு, அங்கே கூட உங்கள் தலைவனை கொண்டு வந்து நிறுத்துறீங்கல்ல. ஒரு ஏசி வச்சு கூட துப்பு இல்லாதவர். இல்லை சார், இறுதி காலகட்டத்தில் மரணிக்கும் தருவாயில் அவருடைய கரங்களை பற்றி நீங்கள் தான் வந்து சரியாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் பேசினதாகவே சொல்கிறாரு ஐயா திருச்சி. இதெல்லாம் வந்து அதிகப்படியான வார்த்தைங்க. இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஆளே கிடையாது. ஏன் மவுண்ட் பேட்டன் கேட்டான்னு கூட சொல்லலாம். பெரியார்கிட்டையும் அண்ணாக்கிட்டையும் கலைஞர்கிட்டையும் மவுண்ட் பேட்டன் கையை பிடிச்சிட்டு உங்களை நம்பி தான் நான் இந்தியா விட்டுட்டு போனேன்னு கூட திருச்சி சிவா பேசுவார். அதையும் நம்ம பேசலாமே எடுத்து வச்சு.